ஷால் எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. என்னோட குட்டீஸோட ரொம்பவே ஃபேவரேட்டான கொத்தமல்லி சட்னி என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உளுந்தை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி இதை வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கொத்தமல்லியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நல்லா மண்ணெலாம் இறங்கினதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நான் கட் பண்ணிட்டு தான் சேர்ப்பேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்குனிங்கன்னா கொத்தமல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.